பிக்சர் பார்க்கும்போதே தெரியும் எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக் பாஸ் சீசனில் இருக்கிறதுலே இந்த வர்ஸ்ட்டான சீசன் பார்த்திங்கன்னா இந்த சீசன் 9 மட்டும்தான். அந்த சீசன் 9லேயே வந்து வெரி வெரி வர்ஸ்ட்டான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரு அண்ட் கம்ருதீன் தான். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு பேசிக்கான ஒரு திங்கிங் கூட இல்லாமல் எப்படி இப்படிலாம் பண்ண முடியும்னு தெரியல. ஒரு கேமாக ப்ளே பண்ணாமல் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. எப்படி ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி எட்டி உதச்சி கீழே தள்ள முடியும்? அப்படி தள்ளி என்ன நீங்கள் வின் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? என்ன பேசுகிறோம், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு கூட பார்க்க மாட்டீங்க. 24/7 வேறு போட்டுட்ருக்காங்க லைவில். எவ்வளோ குழந்தைங்க பார்ப்பாங்க, எத்தனை கேமராஸ் இருக்குது, இல்லை நம்ம பேசுகிற வார்த்தை சரியானதா என்னன்ட்டு யோசிக்க மாட்டீங்க. ஒரு பொண்ணை இப்படி எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டு அப்படி வின் பண்ணி நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பிஹேவியர் யாருன்னா பாரு அண்ட் கம்ருதீன் தான். பாரு அவங்க அம்மா வந்து மீட் பண்ண அந்த டைம்க்கே வந்து நல்லா செருப்பால் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவள் திருந்தியிருப்பா. ஆனால் வந்து அவங்க கொஞ்சிட்டு வந்து போயிருக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸரோட பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தன் அம்மா இல்லாமல் அக்கா வளர்ப்பில் வளர்ந்துருக்கான். அவங்களும் வந்து சரியாக இது பண்ணதில்லை. இந்த இடத்துல சாண்ட்ரா பிளேஸில் வந்து அவங்க அக்கா இருந்தாலுமே இதே மாதிரி தான் பண்ணியிருப்பானா? அவள் எட்டி உதச்சி கீழே தள்ளுறதுக்கு வந்து சப்போர்ட்டாக நின்று இருப்பானான்றது தெரியல. எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இருக்காது. ஒரு பொண்ணை இந்த மாதிரி பிடிச்சி தள்ளுறோமே அப்படின்றது. எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் அந்த கேமில் என்னப்போ சொல்லியிருக்காங்க, அந்த காரில் வந்து சைலண்ட்டாக இருக்கணும் தான் சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் அவங்களால அது உள்ளே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க முடியுமோ அதுதானே டாஸ்க்கு. அதை விட்டுட்டு ஒருத்தங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறது எப்படி? அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இவன் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் கம்ருதீன் தெரியல. 2 பேரோட வீட்லேயுமே வந்து அவங்கள வளர்ப்பு வந்து சரியே கிடையாது. ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு எப்படி மரியாதை கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட எப்படி பேசணுன்றதை வந்துட்டு சொல்லி கொடுக்கணும். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேராலேயே வந்து அங்கே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டே தான் இருக்குது. சாண்ட்ரா இப்போ ஏதோ ஒன்று பக்கத்தில் வந்து எமர்ஜென்சிக்கு இருந்ததுனால பரவாயில்ல. வேறு ஏதாவது ஒன்று ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கு கை கால் ஏதாவது உடஞ்சிருந்ததுன்னா யார் பார்த்துருப்பாங்க? இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இல்லாமல் ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர்ஸை வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து விடக்கூடாது. 2 பேருக்குமே கம்பல்சரி ரெட் கார்டு கொடுக்கணும்.